ஹாய்! நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கனிஷ் எஃபெக்ட்ஸ். இந்த வீடியோல ஒரு கம்ப்ளீட் ரோட் மேப் டூ லேர்ன் ஐசிடி கான்செப்ட்ட பத்தி தான் பார்க்க போறோம். பிகினர் டூ அட்வான்ஸ் லெவல் எப்படி நான் ஐசிடி கான்செப்ட்ட படிக்கிறது அப்படிங்கிற ஒரு என்டையர் ஸ்ட்ரக்சரான ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ. அதே மாரி நான் எஸ்எம்சி கான்செப்ட் படிச்சிருக்கேன். பட் ஐசிடி கான்செப்ட் நான் கத்துக்கலாம்னு நெனைக்கிறேன். பட் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி எப்படி முடிக்கிறதுன்னு தெரியல. அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ்ல இருந்தீங்கனாலும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இஃப் சப்போஸ் நான் ஐசிடி கான்செப்ட் நான் ஃபுல்லா படிச்சுட்டேன். பட் அத வச்சு எப்படி ட்ரேட் ஃப்ரேம் பண்ணி ஒரு ட்ரேட எக்ஸிக்யூட் பண்றதுன்னு தெரியல. அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ்ல நீங்க இருந்தீங்கனாலுமே, நான் அத பத்தியுமே இந்த வீடியோல பேசியிருக்கேன். அதே மாரி நான் எந்தெந்த மாரியான யூடியூப் சேனல பார்த்து நான் ஐசிடி கான்செப்ட் படிச்சேன். எப்படி நான் ட்ரேட் ஃப்ரேம் பண்ண ஆரம்பிச்சேன். அப்படிங்கிற ஒரு கீ பாயிண்ட்டையும் இந்த வீடியோல நான் சொல்லியிருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போய்க்கலாம். இப்ப ஐசிடி கான்செப்ட்ன்னு வரக்குள்ள நெறைய பேர் ஐசிடி கான்செப்ட் நான் கத்துக்க போறேன் அப்படின்னு யோசிச்சுட்டு, YouTubeல போய் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஐசிடி கான்செப்ட் என்டையர் ஐசிடி மென்டார்ஷிப் அப்படின்னு போட்டு YouTubeல ஒரு பிளேலிஸ்ட் மாரி தேடுவாங்க. அந்த பிளேலிஸ்ட்ல ஒரு 22 வீடியோஸ் இல்லன்னா 25 வீடியோஸ் இருக்கும். அந்த வீடியோஸ பார்த்தா புரிஞ்சிரும்னு நெனைப்பீங்க. பட் அது எல்லாமே வந்து ஒரு சில டாபிக் அவர் நல்லா நடத்தியிருப்பாரு. சில டாபிக் நல்லா நடத்தியிருக்க மாட்டாங்க சில பேர். ஸோ அந்த மாரி ஒரு அப்ரோச்ல நான் படிக்கல. சப்போஸ் உங்களுக்கு அது நல்லா சூட் ஆகுது. அந்த மாரி ஒரு ஸ்ட்ரக்சர்ட் மேனர்ல போறது புடிக்குதுன்னா, நீங்க அத சூஸ் பண்ணி நீங்க அத படிங்க. பட் நான் இந்த வீடியோல நான் எப்படி லேர்ன் பண்ணேன் அப்படிங்கிறத பத்தி தான் பேசப் போறேன். நான் ஸ்பெசிஃபிக்கா எப்படி லேர்ன் பண்ணுவேன்னா, ஒரு என்டயர் ஸ்ட்ரக்ச் மாரி எடுத்துட்டு, இந்தந்த டாபிக்ஸ்லாம் இன்னைக்கு இன்னைக்கு கவர் பண்ணிறணும் அப்படின்னு சொல்லிட்டு, YouTubeல நான் போய் இஃப் சப்போஸ் நான் வந்து அ எம்எம்எக்ஸ்எம் மாடல்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா, வாட் இஸ் மீன் பை எம்எம்எக்ஸ்எம் மாடல் அப்படின்னு YouTubeல போய் ரேண்டமா சர்ச் பண்ணுவேன். சர்ச் பண்ணும்போது நம்பர் ஆஃப் வீடியோஸ் வரும். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஒருத்தரோட வீடியோ பார்ப்பேன். இஃப் சப்போஸ் அந்த கான்செப்ட் நல்லா நடத்தியிருக்காருன்னா, டோட்டலி ஃபைன். நான் அத அப்படியே என்ன பண்ணுவேன்னா, என்னோட ட்ரேடிங் வியூ சார்ட்ல போட்டு பார்ப்பேன். சப்போஸ் அவர் நடத்துனது எனக்கு புரியலன்னா, அத விட்டுட்டு நான் என்ன பண்ணுவேன்னா, வேற யாராவது எம்எம்எக்ஸ்எம் கான்செப்ட்ட பத்தி நல்லா நடத்தியிருக்காங்களான்னு பார்ப்பேன். பார்த்துட்டு அவங்களோட கான்செப்ட் புரியுதான்னு பார்ப்பேன். அது கன்ஃபார்ம் ஒரு 4, 5 வீடியோ நீங்க பார்க்கக்குள்ள, ஏதாவது ஒருத்தவங்க நடத்தின வீடியோ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிரும். அத அப்படியே கொண்டு போய் ட்ரேடிங் வியூ சார்ட்ல போட்டு பாருங்க. ஸோ இந்த மாரி கான்செப்ட்ல தான் நான் இந்த இந்த என்டயர் ரோட் மேப்பயே நான் வந்து சொல்லப் போறேன். ஃப்ரம் பிகினர் டூ அட்வான்ஸ் லெவல் ஐசிடி கான்செப்ட் கத்துக்கிறதுல, நான் ஒரு 6 ஸ்டெப்பா அதாவது 6 லெவலா இந்த புரோகிராம பிரிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் லெவல பார்ப்போம் வாங்க. நீ ஐசிடி கான்செப்ட்ன்னு வரக்குள்ள, ஃபர்ஸ்ட் நீங்க கத்துக்க வேண்டிய ஒரு விஷயம், இன்ஸ்டிடியூஷனல் லிக்விடிட்டினா என்ன? அப்படிங்கிறது தான். இன்ஸ்டிடியூஷனல் லிக்விடிட்டில ஒரு 5 கான்செப்ட் நான் ஆட் பண்ணியிருக்கேன். பிரைஸ் டெலிவரினா என்ன? பிஎஸ்எல்னா என்ன? எஸ்எஸ்எல்னா என்ன? அதாவது பை சைட் லிக்விடிட்டினா என்ன? செல் சைட் லிக்விடிட்டினா என்ன? இன்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டி, எக்ஸ்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டி, ட்ரா லிக்விடிட்டி இந்த மாரி இன்ஸ்டிடியூஷனல் லிக்விடிட்டினா என்ன? அப்படிங்கிறத நான் முதல்லயே சொன்ன மாரி யூடியூப் சேனல்ல போயி சப்போஸ் நான் பிரைஸ் டெலிவரி நான் படிக்க ஆரம்பிச்சுட்டேன். வாட் இஸ் மீன் பை பிரைஸ் டெலிவரி அப்படின்னு யூடியூப்ல போய் போடுங்க. நெறைய பேர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அதுல ஏதாவது ஒரு வீடியோ உங்களுக்கு நல்லா புரியும். அந்த புரிஞ்சத வச்சு நீங்க என்ன பண்ணுங்கன்னா, அப்படியே உங்க ட்ரேடிங் வியூ சார்ட்ல எப்படி அப்ளை பண்றதுன்னு பண்ணி பாருங்க. ஸோ இந்த மாரி மேனர்ல தான் இதுக்கப்புறம் இருக்கிற எல்லா சைட் டாபிக்ஸ் நான் இங்க இன்க்ளூட் பண்ணியிருக்கிறது எல்லாத்தையுமே நீங்க இந்த மாரி தான் படிக்கணும். இப்படி படிச்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஃப்ரம் பிகினர் டூ அட்வான்ஸ் லெவல் நீங்க டக்குன்னு ரீச் ஆயிரலாம். ஸோ இந்த மாரி மெத்தட்ல தான் நான் படிச்சேன். ஸோ அத தான் நான் உங்களுக்கு சஜெஸ்ட் பண்றேன். ஸோ இதுதான் இன்ஸ்டிடியூஷனல் லிக்விடிட்டி தான் ஃபர்ஸ்ட் கான்செப்ட். 5 சைட் டாபிக் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 5 சைட் டாபிக் நீ உங்களுக்கு முடிக்க ஒரு 1 வீக் கூட ஆகாது. ஸோ இத ஃபர்ஸ்ட்டு பாருங்க. ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்ல உங்களுக்கு இதெல்லாம் புரியாத மாரி இருக்கும். பட் இட்ஸ் டோட்டலி ஃபைன். இன்ஸ்டிடியூஷனல் லிக்விடிட்டிங்கிறது ஒரு பெரிய கான்செப்ட். அது நீங்க நெறைய வீடியோஸ் பார்க்க உங்களுக்கு லிக்விடிட்டினா என்ன? லிக்விடிட்டி எதுக்காக வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட்டா சொல்றாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு போக போக தெரிஞ்சிரும். பட் அத பத்தி நீங்க அவ்வளோக்கும் ஸ்ட்ரெஸ் பண்ணிக்க தேவையில்ல. ஸ்டார்ட்டிங்ல. ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் அவர் ரோட் மேப். செகண்ட் நம்ம ரோட் மேப்ல இருக்கிறது பிடி அரேஸ். பிடி அரேஸ் வந்து இருக்கிறதுலே ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் டாபிக் இன் ஐசிடி கான்செப்ட். ஐசிடி கான்செப்ட் வந்து பிடி அரேஸ் இல்லாம ஒர்க்கே ஆகாது. இந்த பிடி அரேஸ பத்தி நான் என்டையரா உள்ள போக விரும்பல. ஏன்னா, நீங்க சப்போஸ் நீங்க பிகினரா இருக்கீங்கன்னா, நான் சொன்னேன்னா உங்களுக்கு புரியாது. அத நீங்க வீடியோஸ் பார்க்க புரிஞ்சிரும். பிடி அரேஸ்ன்னு வரக்குள்ள, இங்க நான் மென்ஷன் பண்ணியிருக்க ஒரு 7 ஆர் 8 டாபிக்ஸ்ன்னு நெனைக்கிறேன். 7 டாபிக்ஸ். இந்த 7 டாபிக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சப்போஸ் உங்களுக்கு புரியலன்னா அடுத்த டாபிக் போயிறாதீங்க. ஒரு டாபிக் நீங்க சர்ச் பண்ணி வீடியோ பார்க்குறீங்கன்னா, அந்த டாபிக் புரியிற வரைக்கும் நெறையா வீடியோஸ் பாருங்க. ஒரு வீடியோ உங்களுக்கு கிளிக் ஆகி புரிஞ்சதுக்கப்புறம், நீங்க என்ன பண்ணுங்கன்னா, சப்போஸ் நீங்க வால்யூம் கேப் எடுக்குறீங்க. வால்யூம் கேப்ப நீங்க சர்ச் பண்ணிட்டே இருக்கீங்க. ஏதாவது ஒரு வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. அத போய் நீங்க என்ன பண்ணணும்னா, சார்ட்ல அப்ளை பண்ணி பார்க்கணும். உங்களோட சார்ட்ல உங்க கைய வச்சு வரைஞ்சு பாருங்க.
வால்யூம் கேப்னா என்ன? எப்படி இருக்கும்? அத வரைஞ்சு பாருங்க. வரைஞ்சு பார்த்தீங்கன்னா, வால்யூம் கேப்னா என்னன்னு தெரிஞ்சிரும். இதே மாரி ஃபேர் வேல்யூ கேப்னா என்ன? அதே மாரி இன்வெர்ஸ் ஃபேர் வேல்யூ கேப்னா என்ன? ஆர்டர் பிளாக்னா என்ன? பிரேக்கர் பிளாக்னா என்ன? பிரேக் அவே கேப்ஸ் அதாவது பிபிஆர்னா என்ன? ரிஜெக்ஷன் பிளாக்னா என்ன? அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நீங்க பிடிஆர்எஸ்ல கத்துக்க வேண்டியதா இருக்கும். ஸோ இதுதான் நம்ப ரோட் மேப்ல 2nd இருக்கிறது. நம்ம ரோட் மேப்ல 3rd இருக்கிறது பிரைஸ் அண்ட் டைம் தியரி. இந்த பிரைஸ் அண்ட் டைம் தியரி வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் இன் ஐசிடி. ஐசிடியே மென்ஷன் பண்ணியிருப்பாரு. டைம் இல்லாம எந்த பிரைஸும் நகராது. டைம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். அத நீங்க வந்து டூ தி கோர் நீங்க படிக்கணும். ஸோ இங்க ஏசியன் செஷன்னா என்ன? லண்டன் செஷன்னா என்ன? நியூயார்க் செஷன்னா என்ன? அதுக்குள்ள சில்வர் புல்லட் டைமிங்னு ஒண்ணு இருக்கு. அதுக்குள்ள மேக்ரோஸ் டைமிங்னு ஒண்ணு இருக்கு. டேலைட் சேவிங்னா என்ன? இந்த மாரி மல்டிபிள் விஷயம் வந்து இந்த பிரைஸ் அண்ட் டைம் தியரியில ஐசிடி கான்செப்ட் டூ தி கோர் நடத்தியிருப்பாரு. ஸோ இந்த பிரைஸ் அண்ட் டைம் தியரிக்கு மட்டும் நான் ஒரு லிங்க் சஜெஸ்ட் பண்றேன். அதுதான் இந்த லிங்க். இங்க நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த ஒரு லிங்க்கே போதும். தமிழ்ல தான் நடத்தியிருப்பாரு. சூப்பரா நடத்தியிருப்பாரு. ஒரு 45 மினிட்ஸ் வரும்னு நெனைக்கிறேன். எனக்கு கரெக்ட்டா தெரியல. பட் அந்த 45 மினிட்ஸ்ல இங்க நான் மென்ஷன் பண்ணியிருக்கிற எல்லா டாபிக்கும் அழகா எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருப்பாரு. உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். நான் இந்த பிரைஸ் அண்ட் டைம் தியரி வந்து படிக்கும்போது இந்த ஒரு வீடியோ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. இந்த ஒரு வீடியோவே எனக்கு ஃபுல்லா பிரைஸ் அண்ட் டைம் தியரினா என்ன? அப்படிங்கிற ஒரு என்டையர் ரிவ்யூவ இந்த ஒரு வீடியோலயே நான் கத்துக்கிட்டேன். ஸோ அதனால தான் உங்களுக்கும் நான் சஜெஸ்ட் பண்றேன். இந்த பிடிஎஃப்ப நான் என்னோட டிஸ்கிரிப்ஷன்ல லீவ் பண்றேன். ஸோ தட் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அந்த பிடிஎஃப்ப டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு ஒரு ஸ்ட்ரக்சர்டு மேனரா போங்க. இதுதான் நம்ம ரோட் மேப்ல இருக்க 3rd விஷயம் பிரைஸ் அண்ட் டைம் தியரி. இதுவரைக்கும் உங்களுக்கு பேசிக்ஸ் டூ இன்டர்மீடியேட் லெவல் அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ணது, ஃபர்ஸ்ட் நம்ம ரோட் மேப்ல இருந்தது. அதே மாரி 2nd நம்ம ரோட் மேப்ல இருந்தது. இப்ப 3ர்டா நான் இப்ப டிஸ்கஸ் பண்ண பிரைஸ் அண்ட் டைம் தியரி. இந்த 3மே பேசிக்ஸ் டூ இன்டர்மீடியேட் லெவல். நீங்க ஒரு பேசிக்லேருந்து இன்டர்மீடியேட் லெவல் வரணும்னா, இந்த 3rd ஸ்டெப் வரைக்கும் நீங்க முடிச்சிட்டீங்கனாலே, ஒரு இன்டர்மீடியேட் லெவலுக்கு வந்துருவீங்க. ஐசிடி கான்செப்ட் பொறுத்தவரைக்கும். இந்த 4த் ஸ்டெப்ல இருந்து 6த் ஸ்டெப் வரைக்கும் நீங்க வந்து இன்டர்மீடியேட் லெவல்ல இருந்து ஒரு அட்வான்ஸ் லெவல் ஐசிடி கான்செப்ட் லேர்ன் பண்ற ஒரு ஒரு ஸ்ட்ரக்சர் தான் இந்த 4த் ஸ்டெப்ல இருந்து 6த் ஸ்டெப். ஃபர்ஸ்ட் 4த் ஸ்டெப்ப நம்ம பார்த்துருவோம். மார்க்கெட் ப்ரொஃபைல்ஸ்னா என்ன? அப்படிங்கிறது தான் அடுத்த நம்ம ரோட் மேப்ல இருக்க 4த் ஸ்டெப். மார்க்கெட் ப்ரொஃபைல்ஸ் வந்து நான் உண்மையிலேயே சொல்றேன். இந்த மார்க்கெட் ப்ரொஃபைல்ஸ் தான் இருக்கறதுலயே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் இதுக்கு மேல சொன்னது எல்லாமே ஒரு பேசிக்கா இருக்கும். பட் வென் இட் கம்ஸ் டூ மார்க்கெட் ப்ரொஃபைல் உங்களுக்கு வீடியோஸ் பார்க்கும்போதே ஒரு மாரி லைட்டா குழப்புற மாரி இருக்கும். பட் நீங்க அதெல்லாம் எதையுமே மைண்ட் பண்ணாதீங்க. ஒவ்வொரு டாபிக்கா நான் சொன்ன மாரி எப்படி சர்ச் பண்ணி பார்க்கணும்னு நான் சொல்லிட்டேன். அந்த மாரி ஒவ்வொரு டாபிக்கா நீங்க சர்ச் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் நீங்க பார்க்க வேண்டியது வீக்லி ப்ரொஃபைல். அதே மாரி டெய்லி ப்ரொஃபைல்னா என்ன? டெய்லி பயாஸ்னா என்ன? டெய்லி பயாஸ்லாம் இருக்கறதுலயே ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். ஸ்விங் பாயிண்ட்ஸ்னா என்ன? ஜூடா ஸ்விங்னா என்ன? அப்புறம் எம்எம்எக்ஸ்எம். எம்எம்எக்ஸ்எம்ங்கிறது ஒரு ட்ரேடிங் மாடல். ஐசிடி வந்து டூ தி கோர் வந்து அந்த எம்எம்எக்ஸ்எம் மாடல் பத்தி நடத்தியிருப்பாரு. சப்போஸ் நீங்க ஐசிடி கான்செப்ட் அவரோட வீடியோலயே போய் நீங்க எம்எம்எக்ஸ்எம் கான்செப்ட் கத்துக்கிறதுனா கத்துக்கங்க. பட் நான் சஜெஸ்ட் பண்றது வெளிய நெறைய பேர் எம்எம்எக்ஸ்எம் மெத்தட் எப்படி ஃபாலோ பண்ணி எப்படி ட்ரேட் எடுக்கிறதுன்னு நெறைய பேர் சொல்லியிருப்பாங்க. நீங்க வெளியவே நான் சொன்ன மெத்தட்லயே நீங்க வந்து சர்ச் பண்ணி வீடியோஸ் பார்க்கலாம். அடுத்து வந்து ஐஆர்எல் டூ இஆர்எல். ஐஆர்எல் டூ இஆர்எல்லுமே ஒரு ட்ரேடிங் மாடல் தான். அதுவுமே ரொம்ப நல்ல டாபிக். அதுக்கடுத்து டாப் டவுன் அனாலிசிஸ். டாப் டவுன் அனாலிசிஸ் வந்து எவ்வளோ நீங்க டாப் டவுன் அனாலிசிஸ் பண்ணி பண்ணி பழகுறீங்களோ, அதாவது ட்ரேடிங் வியூ சார்ட்ல எப்படி அப்ளை பண்ணி 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 பழகுறீங்களோ, அப்பதான் உங்களுக்கு டாப் டவுன் அனாலிசிஸே வர ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் வந்து மார்க்கெட் ப்ரொஃபைல்ஸோட ஒரு கோர் கான்செப்ட். இங்க நான் மென்ஷன் பண்ணியிருக்க எல்லாத்தையுமே நீங்க பார்த்து முடிக்க அட்லீஸ்ட் ஒரு 1 மந்த் இல்லன்னா ஒரு 3 வீக்ஸாவது ஆயிரும். நல்லா லேர்ன் பண்ணி கத்துக்க. இட் அட் லாஸ்ட் டிபெண்ட்ஸ் அப்பான் யூ. நீங்க வந்து எந்த அளவுக்கு எஃபோர்ட்ஸ் போட்டு நீங்க அந்த வீடியோஸ வந்து கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்கன்ற பொறுத்து உங்க டியூரேஷன் மாறும். நீங்க எவ்வளோ சீக்கிரமா கத்துக்கணும்னு நினைக்கிறீங்களோ, அவ்வளோ சீக்கிரமா கத்துக்கலாம். பட் இது இந்த ஆர்டர்ல தான் பார்க்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது நான் இப்ப மென்ஷன் பண்ணியிருக்க அதே ஆர்டர் வைஸ் தான் நான் பார்க்கணுமான்னு கேட்டீங்கன்னா, கிடையாது. இது மார்க்கெட் ப்ரொஃபைல்ஸ்ங்கிறது ஒரு ஆர்டர் வைஸ் நீங்க பார்க்க முடியாது. பட் நான் மேல மென்ஷன் பண்ணியிருந்த அந்த பேசிக் டூ இன்டர்மீடியேட் லெவல் வந்து நான் சொன்ன ஆர்டர் வைஸே நீங்க பார்த்துருங்க. நான் மென்ஷன் பண்ணியிருக்க பிடிஎஃப்ல மென்ஷன் பண்ணியிருக்க அதே ஆர்டர் வைஸ் கூட நீங்க பார்த்துக்கோங்க. பட் இந்த மார்க்கெட் ப்ரொஃபைல்ஸ் மட்டும் இதே ஆர்டர் வைஸ் பார்க்கணுமான்னு எனக்கு தெரியல. ஆனா பார்த்துருங்க. எல்லா வீடியோவும் அட்லீஸ்ட் ஒன்ஸ் நீங்க வீக்லி ப்ரொஃபைல்னா என்ன? டெய்லி ப்ரொஃபைல்னா என்ன? அந்த மாரி எல்லா ப்ரொஃபைலையுமே அட்லீஸ்ட் ஒன்ஸ் பார்த்துருங்க. பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு புரிதல் கிடைக்கும். ஸோ இவ்வளோ தான் வந்து நம்ப மார்க்கெட் ப்ரொஃபைல்ஸ் அதாவது 4த் ஸ்டேஜ் ஆஃப் அவர் ரோட் மேப் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் நம்ம ரோட் மேப்ல இருக்க 5த் ஸ்டெப் இன்டர் மார்க்கெட் அனாலிசிஸ்.
நீங்க மேல படிச்ச எல்லாமே ஒரு மாடல் பேஸ் பண்ணி, அதாவது ஐசிடியோட ஒரு பேஸ் கான்செப்ட்ட பத்தி தான் இருக்கும். பட் இன்டர் மார்க்கெட் அனாலிசிஸ்ங்கிறது ஒரு மேஜரான ஒரு காம்போனன்ட். நீங்க என்ட்ரீஸ் எடுக்கும்போது நெறையா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி குடுக்கும். ஸோ, அதில வந்து இன்டர் மார்க்கெட் அனாலிசிஸ்ல ஒரு 3 டாபிக் மட்டும் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஏன்னா, அந்த 3 டாபிக்ஸ் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். இதில இந்த சீசனல் டெண்டன்சினா என்ன? அதே மாரி ஸ்மார்ட் மணி ரிவர்சல்னா என்ன? ஸ்மார்ட் மணி டைவர்ஜன்ஸ் அதாவது எஸ்எம்டி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இஃப் சப்போஸ் நீங்க வந்து ஐசிடி கான்செப்ட் முதல்லயே நீங்க வீடியோஸ் லைட்டா பார்த்துருக்கீங்கன்னா, ஸோ இது எல்லாமே ஒரு 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 சூப்பரான ஒரு கான்செப்ட். ஸோ இதெல்லாம் வந்து நான் ஏன் மென்ஷன் பண்ணியிருக்கேன்னா, இன்டர் மார்க்கெட் அனாலிசிஸ் இல்லாம ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா, அது லோ ப்ராபபிலிட்டி ட்ரேட். ஸோ இன்டர் மார்க்கெட் அனாலிசிஸ் தான் நம்ப ரோட் மேப்ல இருக்க 5த் கான்செப்ட். அடுத்து நம்ம ஃபைனல் லெவலுக்கு வந்தாச்சு. அதாவது இன்டர்மீடியேட் லெவல்லேருந்து அட்வான்ஸ் லெவலுக்கு போற ஃபைனல் ஸ்டெப் இதுதான். 6த் ஸ்டெப். நம்ம ரோட் மேப்ல இருக்க 6த் ஸ்டெப் வந்து ஐசிடி எசென்சியல்ஸ். இது வந்து நம்ம என்ட்ரீஸ் எடுக்கும்போது, ஒரு சில விஷயங்கள பார்த்து நம்ம என்ட்ரீஸ் எடுக்கிற மாரி இருக்கும். ஸோ, அதுதான் இந்த 6த் ஸ்டெப் ஐசிடி எசென்சியல்ஸ். இதில நான் ஒரு 6 டாபிக்ஸ் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஏஎம்டினா என்ன? அதாவது அக்யூமுலேஷன், மேனிபுலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன்னா என்ன? அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட். அந்த கான்செப்ட்ட நீங்க பார்க்குற மாரி இருக்கும். அதே மாரி குவார்ட்டர்லி தியரினா என்ன? ஏன்னா குவார்ட்டர்லி தியரி வச்சு நெறைய பேர் என்ட்ரீஸ் ஃப்ரேம் பண்ணுவாங்க. நான் பெர்சனலா குவார்ட்டர்லி தியரி வச்சு என்ட்ரீஸ் ஃப்ரேம் பண்ணுவீங்களான்னு கேட்டீங்கன்னா, நான் அவ்வளோக்கு ஃப்ரேம் பண்ண மாட்டேன். நான் நார்மலா தான் என்ட்ரீஸ் எடுப்பேன். அப்புறம் எம்எஸ்எஸ் டெக்னிக்னா என்ன? அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. அதே மாரி சிஏஎஸ்டி மெத்தட், டர்ட்டில் சூப். டர்ட்டில் சூப்லாம் இருக்கறதுலே இம்பார்ட்டன்டான ஒரு மெத்தட். இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். லிக்விடிட்டி சம்மந்தப்பட்டு வரும். ஸோ, அத பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். அடுத்து ரிஸ்க் மேனேஜ்மென்ட். ரிஸ்க் மேனேஜ்மென்ட் தான் ட்ரேடிங்கோட ஒரு கீயே. ரிஸ்க் மேனேஜ்மென்ட் இஸ் எ கீ டூ சக்சஸ்ன்னு சொல்லுவாங்க. ரிஸ்க் மேனேஜ்மென்ட்ட பத்தி ஒரு என்டையரா உங்களுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கணும். இப்ப நம்ப இன்டர்மீடியேட் டூ அட்வான்ஸ் லெவல் வந்தாச்சு. அதே மாரி பேசிக்ஸ்ல இருந்து ஒரு அட்வான்ஸ் லெவல் ஃபுல்லாவே நான் கவர் பண்ணிட்டேன். இந்த 6 ஸ்டெப்ஸ நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா, அதாவது இந்த 6 ஸ்டெப்ஸ்ல நான் இன்க்ளூட் பண்ணியிருக்க எல்லா டாபிக்கும் நீங்க YouTubeல போய் எப்படி சர்ச் பண்ணி பார்க்கணும்னு சொல்ட்டேன். அப்படி சர்ச் பண்ணி பார்த்து முடிச்சுட்டு, நீங்க எல்லாம் சார்ட்ல அப்ளை பண்ணி பார்த்து பிராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம், எப்படி ஒரு ட்ரேட நான் ஃப்ரேம் பண்ணேன். ஏன்னா, நான் வந்து ஐசிடி கான்செப்ட் இந்த 6 ஸ்டெப்ப பேஸ் பண்ணி படிச்சேன். படிச்சு முடிச்சுட்டு எனக்கு எப்படி ட்ரேட் ஃப்ரேம் பண்றதுன்னு தெரியல. எப்படி வந்து ஒரு ட்ரேட ஃப்ரேம் பண்ணி, எப்படி ஒரு ட்ரேட என்ட்ரி எடுக்கிறது அப்படிங்கிறது ஒரு ஒரு டவுட்லயே இருந்தேன். யாராவது அத பத்தி வீடியோ சொல்ல மாட்டாங்களா? யாராவது அத பத்தி வீடியோ போட்டுருக்க மாட்டாங்களா? அப்படிங்கிற ஒரு ஒரு கியூரியாசிட்டிலயே இருந்தேன். அப்பதான் நான் ஒரு 5 யூடியூப் சேனல் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. நான் ஒரு டவுன் ஸ்டேஜ்ல இருக்கும்போது. ஸோ அந்த 5 யூடியூப் சேனல்ல நான் உங்களுக்கு சொல்றேன். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது நம்மளோட ஃபைனல் ஸ்டெப். அதாவது 7த் ஸ்டெப். மேல இருக்க 6 ஸ்டெப்ஸ நீங்க படிச்சீங்கன்னா தான் உங்களுக்கு கிளியரா ஐசிடி கான்செப்ட் பத்தி தெரியும். அதுக்கப்புறம் இந்த யூடியூப் சேனல பாருங்க. அந்த 6 ஸ்டெப் அதாவது பேசிக்ஸ் டூ அட்வான்ஸ் லெவல் நான் என்னென்ன டாபிக்லாம் சொன்னனோ, அத படிக்காம நீங்க இவங்களோட வீடியோஸ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சுத்தமா புரியாது. அந்த 6 செஷன படிச்சுட்டு, அதாவது அந்த 6 பார்ட்ட படிச்சுட்டு, நீங்க இந்த 7வது செஷன் வாங்க. இந்த யூடியூப் சேனல்லாம் ரெஃபர் பண்ணுங்க. உங்களுக்கு எப்படி ட்ரேட் எடுக்குறங்கிற ஒரு என்டையர் ஐடியா கிடைக்கும். ஃபர்ஸ்ட்டு நான் சஜெஸ்ட் பண்ற ஒரு யூடியூப் சேனல் ஸ்னைப்பர். அவர் வந்து ஃபார்வர் மாடல் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ட சொல்லியிருப்பாரு. அது ஐசிடி பேஸ் பண்ணி தான் சொல்லியிருப்பாரு. சூப்பரா இருக்கும். இன்னமுமே நெறைய பேர் ஃபார்வர்ட் மாடல் யூஸ் பண்ணி சூப்பரா ப்ராஃபிட் பண்ணிட்டு இருக்காங்க. அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அடுத்து ஏஎம் ட்ரேட்ஸ். ஏஎம் ட்ரேட்ஸ் வந்து எனக்கு வந்து பெர்சனலா வீக்லி ப்ரொஃபைல் எப்படி அனலைஸ் பண்றது? எப்படி சார்ட்ல இம்ப்ளிமெண்ட் பண்றதுன்னு ஒரு டவுட் இருந்துகிட்டே இருந்துச்சு. பட் ஏஎம் ட்ரேட்ஸ் வந்து நெறையா ஒரு ட்ரேட் எப்படி எடுப்பேன் அப்படிங்கிற ஒரு பிரேக் டவுன் வீடியோ போடுவாரு. பிரேக் டவுன் வீடியோனா அவரு எப்படி என்ட்ரி எடுப்பாரு? ஒரு என்ட்ரி எடுத்தாருன்னா, அந்த என்ட்ரி எப்படி எடுத்தாருங்கிற ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் குடுத்து ஒரு வீடியோ போட்டிருப்பாரு. அந்த மாரி நெறையா வீடியோ போட்டிருப்பாரு. ஸோ அந்த வீடியோஸ்லாம் பார்க்கும்போது, ஓகே வீக்லி ப்ரொஃபைல் இப்படி தான் பார்க்கணும் போல அப்படிங்கிற ஒரு ஐடியா எனக்கு கிடைச்சுச்சு. அதே மாரி டி ட்ரேட்ஸ் வந்து நெறையா கான்செப்ட் நான் மேல மென்ஷன் பண்ணியிருக்க கான்செப்ட் அவரு அழகா நடத்தியிருப்பாரு. ஸோ அவரோடதுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் எம்எம்எக்ஸ்எம் ட்ரேடர். எம்எம்எக்ஸ்எம் ட்ரேடர் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா வந்து ஒரு நெக்ஸ்ட் டே மாடல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடல பத்தி சொல்லியிருப்பாரு. அத பேஸ் பண்ணி தான் மார்க்கெட் வந்து எப்படி ஸ்விங் பாயிண்ட் வச்சு நவுருது அப்படின்றதையும் சொல்லியிருப்பாரு. அப்புறம் அவருமே வந்து நெறையா ட்ரேட்ஸ் அவர் எடுத்த ட்ரேட்ஸ பிரேக் டவுன் பண்ணி வீடியோ போட்டிருப்பாரு. அந்த வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஓகே நம்மளும் இப்படி தான் ட்ரேட் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். நான் ஃபைனலா சஜெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆள் 11 ட்ரேட்ஸ். 11 ட்ரேட்ஸ் எப்புட்ன்னா, இவங்க மேல நான் மென்ஷன் பண்ணியிருக்க 4 மெம்பர்ஸும் அவங்க தனியா ஒரு கான்செப்ட் கண்டுபிடிச்சு, அவங்க தனியா ஒரு மாடல் கண்டுபிடிச்சு, அந்த மாடல பேஸ் பண்ணி ட்ரேட் எடுப்பாங்க. பட் 11 ட்ரேட்ஸ் வந்து நம்மளே மாரி என்ன பண்ணுவாருன்னா, மேல இருக்கிற 4 பேர்த்தோட கான்செப்ட்ட இன்கார்ப்பரேட் பண்ணி, அதாவது கம்பைன் பண்ணி
அவர் வந்து இப்படிலாம் ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்னு ஒரு பிரேக் டவுன் மாதிரி கொடுப்பாரு. எனக்கு பர்சனலாக 11 ட்ரேட்ஸ் ரொம்ப பிடிக்கும். அதனால தான் உங்களுக்கு 11 ட்ரேட்ஸை நான் சஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ இதுதான் வந்து நான் சஜஸ்ட் பண்ணுற யூடியூப் சேனல்ஸ். நான் டிஸ்கிரிப்ஷனில் இவங்களோட யூடியூப் சேனல் லிங்க்கையுமே நான் வந்து லிங்க் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஐசிடி கான்செப்ட் லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஒரு நல்ல கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அன்டில் தென் இஸ் பாய் ஃப்ரம் கனிஷ் எஃப்எக்ஸ்.